ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தோமாவை நோக்கி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். அதாவது இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்த இயேசு பூட்டிய அறைக்குள்ளே இருந்த சீசர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். அந்த நேரத்துல தோமா அங்க இல்ல. சீசர்கள்லாம் சொல்றாங்க, நாங்க கர்த்தரை கண்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தோமா நம்பல. என்ன சொல்றான் அப்படின்னா, நான் அவருடைய கைகளில் ஆணினால் உண்டான காயத்தை நான் பார்க்கணும். அந்த காயத்துல என் விரலை போட்டு அவருடைய விழாவுல ஈட்டினால் குத்தப்பட்டு காயப்பட்டிருந்துச்சு, அந்த விழாவுல நான் கையை போடணும். அப்படின்னா தான் நான் என்ன பண்ணுவேன், அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்றத நம்புவேன் அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது, கரெக்டா இயேசு வந்துட்டு போன 8வது நாள் திரும்பி தோமா இருக்கிற நேரத்துல வர்றாரு. வந்து சொல்றாரு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். பாருங்க, விசுவாசம் என்பது பார்த்து நம்புவது அல்ல, காணாதிருந்தும் நம்புவதற்கு பேருதான் விசுவாசம். தேவன் ஒருவர் இருக்கின்றார் என்கிறதை நாம் விசுவாசிக்கிறோம், விசுவாசித்து நம்புகிறோம். பாருங்க, ஒரு நார்த்திகன் சலூன் கடை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ஒரு விசுவாசி அவர்கிட்ட முடி வெட்டுறதுக்காண்டி போயிருக்கிறாரு. அப்ப முடி வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு. முடி வெட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நார்த்திகன் சொல்றாரு, கடவுள்னு ஒருத்தவர், கர்த்தர்னு ஒருத்தவர் இருந்திருந்தாருன்னா ஏன் இந்த மக்கள்லாம் இவ்வளவு கஷ்டப்படணும்? ஏன் இவ்வளவு மக்கள் வியாதியோட இருக்கணும்? ஏன் இவ்வளவு மக்கள் பிரச்சனையோட இருக்கணும்? அப்ப கடவுள்னு ஒருத்தர், கர்த்தர்னு ஒருத்தர் இல்ல இல்ல அப்படின்னு சொன்னாராம் அந்த நார்த்திகர். அப்ப அந்த நார்த்திகரிடத்திலே முடி வெட்டி கொண்டிருந்த அந்த விசுவாசி சொன்னாராம், இந்த ஊர்ல ஒரு பார்பர் ஷாப்பு கூட கிடையாது, ஒரு முடிவெட்டுற ஆளும் கிடையாது, ஒரு முடிவெட்டுற கடையும் கிடையாது அப்படின்னாராம். என்னப்பா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற? இல்ல, இங்க பாரு, ரோட்ல பாரு, ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், தாடியோட முடியோட சேவிங் பண்ணாம முடி வெட்டாம அப்படியே பரட்ட தலையோட அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப அந்த ஊர்ல ஒரு சலூன் கடை, ஒரு பார்பர் ஷாப்பு, ஒரு முடி வெட்டுறவர் இருந்திருந்தா ஏன் இந்த மாதிரி இருக்கிறான்? அப்ப உண்மையிலே இல்ல அப்படின்னு அந்த விசுவாசி சொன்னாராம். அதற்கு சொன்னானா, நான் குத்துக்கல்லாட்ட நான் நின்றுகிட்டு இருக்கிறேன், உனக்கு முடி வெட்டிக்கிட்டு இருக்கிறேன், சேவிங் பண்ணிட்டு இருக்கிறேன், அவன்கிட்ட வந்தாதானே அவனை சரி செய்ய முடியும். அப்ப அவன் வராதனால, அவன் அப்படி இருக்கிறதுனால நான் இல்லைன்னு அர்த்தமாயிருமா அப்படின்னு அவன் சொன்னானா. அப்ப சொன்னானா அந்த விசுவாசி சொன்னானா, அப்பா அதே போலதான் கஷ்டப்படுகின்ற, வியாதியில இருக்கிற, பிரச்சனையில் இருக்கிற ஒரு மனிதன் கர்த்தரிடத்திலே வந்தால் தான் அவனுக்கு பூரண விடுதலை கிடைக்கும். வராமல் இருந்தால் எப்படி? அப்ப அவன் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறான் அப்படின்றதுக்காண்டி கடவுள் இல்லை, கர்த்தர் இல்லை, இயேசு இல்லை என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி புரிய வச்சானா. பாருங்க, காணாதிருந்தும் நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. இன்றைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், காணாததை நம்பு, நீ நம்புகிறதை கர்த்தர் காணும்படி செய்வார். பாருங்க, வசனம் சொல்லுது, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இது ஆங்கிலத்துல அருமையா வருது ஒரு மொழிபெயர்ப்புல. வாட் எவர் யூ ஆஸ்க் ஃபார் இன் பிரேயர், பிலீவ் தட் இட் இஸ் கிராண்டட் டு யூ அண்ட் யூ வில் கெட் இட். அதாவது என்ன அர்த்தத்துல ஆங்கிலத்துல வருது அப்படின்னா, நீ ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை ஆண்டவர்கிட்ட கேட்கிறியோ அதை பெற்றுக்கொண்டு விட்டேன் என்று விசுவாசி, அப்பொழுது அவை உங்களுக்கு கொடுக்கப்படும், உண்டாகும் அப்படின்ற அர்த்தத்துல ஆங்கிலத்துல ஒரு மொழிபெயர்ப்புல வருது. அப்ப காணாததை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் அதை காணும்படியாக செய்வார். இப்ப நீங்க காத்த பாக்குறீங்களா?
ஆனா நீங்க சுவாசிக்கிறீங்க. நான் காத்த பார்த்தாதான்டா சுவாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தம் கட்டிட்டு இருக்க முடியுமா உங்களால? முடியாது. உயிர் வாழவே முடியாது. இப்ப உங்க அக்கௌண்ட்ல வந்து ஒரு பணம் வந்து கிரெடிட் ஆகுது. இப்ப மெசேஜ் வருது. சரிங்களா? மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் நீங்க பாக்குறீங்க. அவைலபிள் பேலன்ஸ் இவ்வளவுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? காமிக்குது. உடனே நீங்க என்ன பண்றீங்க? நம்புறீங்க. உடனே போய் பேங்க்ல போய் செக் பண்ணி பாக்குறீங்களா? இல்ல அந்த பேங்க்ல இருந்து எஸ்எம்எஸ் வந்துருச்சு. நீங்க பாக்குறீங்க. பார்த்தோன்னே என்ன பண்றீங்க? கண்டிப்பா அக்கௌண்ட்டுக்குள்ள பணம் இருக்கும் அப்படின்றத நீங்க என்ன பண்றீங்க? நம்புறீங்க. நீங்க மினி ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து பார்க்கல. ஏன்னா வந்துருச்சு அப்படின்னாலே நம்புறீங்க. ஒரு சில பேத்துக்குலாம் ஜிபே அனுப்புவாங்க. நம்பிக்கைக்குரிய ஆள் அப்படின்னா ஜிபே அனுப்பும்போது சத்தம் கேட்டாலே என்ன பண்ணிடுவாங்க? அந்த சவுண்ட் கேட்கும் பார்த்தீங்களா? டடரன் அப்படி சவுண்ட் கேட்கும். உடனே சரி ரிசீவ் ஆயிருச்சு. ஒரு நம்பிக்கைக்குரிய நபர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ ஒரு சாதாரண ஒரு சின்ன சின்ன ஓசைகள் சத்தத்தையே, ஒரு சில வார்த்தைகளையே, மனுஷன் இருந்து வர்ற அந்த காரியத்தையே நம்ம பார்க்காமல என்ன பண்றோம்? நம்புறோம், விசுவாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது, ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. அத முழுமையா நம்பணும் பாருங்க. வார்த்தை எப்படி முழுமையா என்ன பண்ணணும்? நம்ப வேண்டும். ரோமர் 8:25 வாசிங்க. ரோமர் 8:25 வாசிங்க. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். பாருங்க, நாம் காணாததை நம்புகிறோம். அப்படிதானே? ஆண்டவர்களுக்கு கொடுத்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனமான காரியங்கள் அதெல்லாம் இன்னும் நம்ம பார்க்கல. ஆனா வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம், எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது என்றால், அது வருவதற்கு, அதை பெறுவதற்கு நாம் பொறுமையோடு என்ன செய்யணும்? இந்த பொறுமை இல்லாததுனாலதான் நம்ம காணாததை பார்க்காமலே போயிடுறோம், விசுவாசிக்கிறத பார்க்காமலே போயிடுறோம். அப்ப பொறுமையோடு காத்திருந்தோம் என்றால் நிச்சயமாகவே நாம் அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 5:6 வசனத்துல, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்ப நம்ம பார்த்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். we are walk by faith. faithல என்ன பண்றோம்? நம்ம நடக்கிறோம். தரிசித்து நடக்கிறோம் இல்ல, தரிசித்து நடக்கிறவர்கள் நம்ம கிடையாது. பாருங்க, அப்ப ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம விசுவாசி தான் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும் பொறுமையோடு. எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 12 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு நான் உனக்கு சொல்ற இடத்துக்கு நீ போ, நான் சொல்ற தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக ஆக்குவேன், உன் பேரை நானு பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வாசிங்க. ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். 75 வயசுல ஆண்டவர் ஆபிரகாமின் இடத்திலே பேசுகிறார். எப்படி பேசுறாருன்னா, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போ, நீ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற அதை விட்டுட்டு நான் சொல்ற இடத்துக்கு நீ போ, உன் தேசத்தை விடு, உன் வீட்டை விடு, இனத்தை விடு, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்ற இடத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், வாக்குத்தத்தங்களை அள்ளி அள்ளி கொடுக்கிறார். ஆனா எவிடன்ஸ் எதுவுமே அவன் கேட்கல. சரிங்க ஆண்டவர், நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி யாரையெல்லாம் நீங்க இந்த மாதிரி ஆசீர்வச்சிருக்கீங்க அவங்கள காட்டுங்க, ஒரு ப்ரூஃப் காட்டுங்க. கிதியோன் கூட என்ன கேட்டான்? அடையாளம் கேட்டான், ஒரு ப்ரூஃப் காட்டுங்க, ஏதாச்சும் எவிடன்ஸ் காட்டுங்க. மோசே கூட கேட்டான்ல, நான் போவேன், ஒரு அடையாளம் காட்டுங்க. ஆண்டவர் காமிக்கிறார் அவனுக்கு, அந்த கோலை வச்சு அற்புதங்களை செஞ்சு காமிக்கிறார். இவன் என்ன பண்ணல? இதுதான் விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசிகளின் தகப்பன் யாரு? ஆபிரகாம். அவன் அப்படி புறப்பட்டு போறான். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 22:17 பாத்தீங்கன்னா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படி சொல்லும் பொழுது அவனுக்கு பிள்ளையே இல்ல. பாருங்க, ஒரு எந்த விதமான எவிடன்ஸும் இல்ல. ரோமர் 4:17-18 நீங்க வாசித்து பாருங்க. ரோமர் 4:17-18 வாசிங்க.
ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி ஆ, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். ம், உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே ம். தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்புகிறதற்கு ஏதுமில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். ஆண்டவர் அவனை உன் தேசத்தையும் இனத்தையும் உன் வீட்டையும் விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 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 வீடு, அந்த இடம் எப்படி இருக்கும், அந்த தேசம் எப்படி இருக்கும், அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும், அந்த மக்கள் எப்படி இருக்கும், எதையும் பத்தி அவன் என்ன பண்ணல, கவலையே படல. கவலைப்படாம அவன் பாட்டு நம்புவதற்கு எதுவுமே கிடையாது, இருந்தாலும் நம்பினான். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன்னு சொல்லும் பொழுது பிள்ளையே இல்ல, ஒரு பிள்ளை கூட இல்ல, இவர் சந்ததிகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்புறதுக்கு எதுவுமே இல்லாட்டாலும் என்ன பண்றான், நம்புகிறான். காணாததை விசுவாசித்தான். காணாததை விசுவாசித்தான். நீ கண்டதனால் விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். அப்ப ஆண்டவர் வார்த்தையை கொடுக்குறாரு. வார்த்தை இன்னும் வெளியில பிசிக்கல் வேர்ல்டுல வரல, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல வார்த்தையா இருக்குது. பிசிக்கல் வேர்ல்டுக்குள்ள பாக்குற ரீதியாக, உணர்கிற ரீதியாக, தொடுகிற ரீதியாக இல்ல. குழந்தை அப்படி இல்ல, வார்த்தையா தான் இருக்குது. தேசமும் அப்படி இல்ல. நீங்க போனான் தர்றேன்றாரு. ஆனா அவன் விசுவாசத்தோடு போறான். கர்த்தர் அவன் விசுவாசித்ததை பெரும்படியாக கிரியை செய்கின்றார், அடையும்படியாக கிரியை செய்கின்றார். காணாததை நம்பினான், காணும்படியாக கர்த்தர் அற்புதம் செய்தார். உபாகமம் 1 அதிகாரம், உபாகமம் 1 அதிகாரம், உபாகமம் 1 அதிகாரம் 9 முதல் 13 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்க கூடாது. மோசே சொல்றான் இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல. ஏன்னா மக்களை வனாந்திரத்துல நடத்திட்டு வர்றான். அப்ப அவங்கள நீதி விசாரிக்கிறதுக்கு, நியாயம் விசாரிக்கிறதுக்கு அவனால முடியல. ஏன் முடியல அப்படின்னா, வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். யார பெருக பண்ணினாரு? ஆபிரகாமின் சந்ததிகளை கர்த்தர் என்ன பண்ணாரு? பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறிடுச்சு. வானத்து நட்சத்திரங்களை போல நீங்க திரளா இருக்கிறீங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு வசனத்தை சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராம். பாருங்க, நட்சத்திரம் மாதிரி திரளா இருக்கிறீங்க, ஆனா இதை விட 1000 மடங்கு உங்களை கர்த்தர் என்ன பண்ண போறாரு? பெருக பண்ண போறாரு. ஏன்னா ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். பாருங்க, அவன் நம்புறதுக்கு எதுவுமே இல்ல, ஆனா நம்புனா அதே நடந்துருச்சு. சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொண்டார்கள், சத்துருக்களின் தேசங்களை சுதந்திரித்துக் கொண்டார்கள். பாருங்க, காணாததை நம்ப வேண்டும். ஒரு பார்க்ல ஒரு பெரிய லேடர் மாதிரி இருக்குது. அதுல ஒரு பையன் ஏறுறான். ஏறி இறங்கணும், இறங்காம மேல நிக்கிறான். கீழே இருந்து ஒருத்தர் சொல்றாரு குதி அப்படின்னு சொல்றாரு. அவன் குதிக்கிறதுக்கு பயப்படுறான். இப்ப அப்பா பக்கத்துல நிக்கிறாரு. இப்ப என்ன பண்றான்? அவன் குதிக்கிறான். ஏன் குதிக்கிறான்? அதே உயரம், அதே ஹைட்ல தான் அவன் நிக்கிறான். ஆனா குதிக்கிறதுக்கு முன்னாத சாதாரணமா குடிக்கும் போது அவனுக்குள்ள ஒரு பய உணர்வு இருந்துச்சு. இப்ப அப்பா பக்கத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா என்ன பண்றான்? தைரியமா குதிக்கிறான். ஏன் அப்படின்னா, அப்பா என்ன பிடிச்சுக்கிடுவாரு, என்ன காப்பாத்துவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஒரு நம்பிக்கை. பாருங்க, ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குல இருந்து ஒரு பாலம் மேல அப்படியே போகுது. கீழே பாத்தீங்கன்னா ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப அப்பாவும் மகனும் அந்த பாலத்துல அப்படியே கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. போகிற நேரத்துல அப்பா சொல்றாரு, இந்த பாலத்தை கடந்தோம்னா இந்த பாலத்துக்கு அந்த பக்கத்துல ஒரு பெரிய தோட்டம் இருக்குது, ஒரு பெரிய பூங்கா இருக்குது, ஒரு பெரிய விளையாட்டு மைதானம் இருக்குது. அங்க கூட்டு போய் என்ன பண்ண போறேன்? உன்னை விளையாட வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. கவனிங்க. ஆனா பையன் பாக்குறான், ஒண்ணுமே தெரியல. பையனுக்கு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, மேகமூட்டம் தெரியுது. பையனுக்கு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஒரே கிளவுடியா இருக்குது பாக்குறதுக்கு. மேகமூட்டமா இருக்குது, ஒண்ணுமே தெரியல, தூரம் தெரியல. ஏன்னா பையனோட ஹைட்டு இவ்வளவுதான். பையனால ஒரு லாங் டிஸ்டன்ஸ் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்பாவால என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அப்பா தூரத்துல இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு வார்த்தைய கொடுக்கிறாரு. பையன் அந்த வார்த்தைய நம்புறான், ஆனா பார்க்கல. வார்த்தையை நம்புறான், ஆனா பார்க்கல. இப்ப நீங்க சொல்றது என்னன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் உங்க கையை பிடிச்சிக்கிறேன், நீங்க என்ன கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பா அந்த பையன் கையை பிடிச்சி அப்படியே டைரக்டா கொண்டு போனாராம். பையன் பாக்குறான். பார்த்தா உண்மையிலேயே அங்க என்ன இருக்குது? பூங்கா இருக்குது, பார்க் இருக்குது, விளையாட்டு மைதானம் இருக்குது.
இதே போலதான் பாருங்க, ஒரு சில நேரத்துல கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது நம்மளால நம்ப முடியாது. நம்ம அதை என்ன பண்ணல, பார்க்கல. நம்ம வந்து பிரசன்ட தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் வந்து ஃபியூச்சரை பார்க்கிறவர். அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனா இன்னில இருந்து 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தருக்கு தெரியும். அதை அவர் பார்க்கிறார். அதை பார்த்துதான் வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் நம்மளுக்கு என்ன பண்றாரு, கொடுக்கிறார். கொடுக்கிறார் பாருங்க. பாருங்க, அப்ப காணாததை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அதை காணும்படி செய்கிறார். சரீர சுகத்தையும் அப்படித்தான் பாருங்க. சரீர சுகத்தையும் நம்ம பார்க்காம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். எடுத்து வாசிங்களேன். மத்தேயு 9 அதிகாரம் 20, 22 ஆகிய வசனங்களை வாசிங்க. மத்தேயு 9 அதிகாரம் 20, 22. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா. 12 வருடமாக உதிரப்போக்கினால் பெரும்பாடுபட்ட அந்த பெரும்பாடு என்கிற வேதனையினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவள் என்ன சொல்றாள்னா, அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சொஸ்பமாவேன் அப்படின்னு தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். பாருங்க, அவ இன்னும் சுகம் அடையவில்லை, இன்னும் விடுதலையை பெறவில்லை. அவளை குறித்து வசனங்கள் சொல்கிறது. அவள் மார்க்ல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் விற்று என்ன பண்றா, வைத்தியம் பார்க்கிறா. சற்றாகிலும் சுகமடையவில்லை. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டா, எல்லா மருத்துவரையும் பார்த்துட்டா, ஆனா சுகம் அடையவே இல்லை. இப்ப அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னா, ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டா சொஸ்பம் அடைந்து விடுவேன், சுகமாகி விடுவேன் அப்படின்னு. இன்னும் அவள் சுகத்தை பெறவே இல்லை, இன்னும் அவ விடுதலை அடையவே இல்லை, இன்னும் அவளுக்குள்ள இருக்கிற அந்த வியாதி நீங்கவே இல்லை, இன்னும் அந்த உதிர போக்கு நிற்கவே இல்லை. ஆனாலும் நான் சொஸ்பமாவே விடுதலையாவே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காததை நம்பி தொடுகிறாள். காணாததை நம்பி வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். தொட்ட உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போய்விட்டது, பெரும்பாடு நீங்கி சுகம் உண்டாகிவிட்டது. மகளே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்ன விசுவாசம்? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நிச்சயமா இருக்குது. அவளுக்கு நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா, பார்த்த உடனே தான் நம்புவோம்னு நினைப்போம். எனக்கு சுகம் பெற்ற பிறகு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவோம். அவ சுகம் பெறுவதற்கு முன்பதாகவே விசுவாசி பெற்றுக்கிட்டா. நம்ம என்ன நினைப்போம், எனக்கு வந்து கர்த்தர் வந்து சுகமாக்கட்டும், அப்புறமேட்டுக்கு என்ன பண்றேன், நான் நம்புறேன். இவ வந்து நம்பிட்டா, சுகத்தையும் பெற்றுட்டா. இன்னொரு வசனம் இருக்கு பாருங்களேன். லூக்கா 17 அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் பாருங்க, இயேசு வந்து அவர்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில ஜெபிக்கல, அவர்களை தொடல. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு குஷ்டரோகி என்ன பண்றாரு, தொட்டார் என்று நம்ம பாக்குறோம். இந்த இடத்துல ஒண்ணுமே செய்யல. நீங்க போய் ஆசாரியர்களிடத்துல உங்களை காண்பியுங்கள், ஆசாரியர்களிடத்துல உங்களை காண்பியுங்கள். ஆசாரியர்களிடத்துல எப்ப காண்பிக்கணும் அப்படின்னா, ஒரு குஷ்டரோகம் ஒரு மனுஷனுக்கு இருக்குது அப்படின்னா, அவன் பூரண சுகம் அடைஞ்ச பிறகு அந்த சுத்திகரிப்புக்காக என்ன பண்ணணும், அங்க போகணும். சுகம் அடைஞ்ச பிறகுதான் ஆசாரியன்ட்டு போகணும். இவங்க இயேசு எதுக்கு வந்தாங்க, சுகம் பெற்றுக்கொள்வதற்கு வந்தாங்க. இவர் சொல்றாரு, நீங்க போங்கன்றாரு. என்ன போங்கன்னு சொல்றாரு, ஒண்ணுமே செய்யல, சுகமே ஆகல, போங்கன்னு சொல்றாரு. பாருங்க, போகிற வழியிலேயே சுகம் அடைந்து விட்டார்கள். அவர்கள் காணாததை நம்பினார்கள், வார்த்தையை நம்பினாங்க, வார்த்தை சுகத்தை பார்க்கவே இல்லை, நம்பிட்டாங்க. எடுத்து வாசிங்க, லேவியராகமம் 14வது வசனம் 2, 3 ஆகிய வசனங்களை வாசிங்க. லேவியராகமம் 14 அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை வாசிங்க. குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால், சொஸ்பமானாதான் ஆசாரியன்கிட்ட போகிற அந்த காரியம் நடக்கணும். ஆனா இவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு காணாததை நம்பி போகிற வழியிலே சொஸ்பம் அடைந்து விட்டார்கள். நான் சொல்றேன், நீங்கள் பார்க்காததை நம்புங்கள், கர்த்தர் அதை பார்க்கும்படி செய்வார்.
நீங்கள் காணாததை நம்புங்கள், கர்த்தர் அதை நீங்கள் காணும்படி செய்வார். சுகத்தை பார்க்கலையா, இன்னும் நீ விடுதலையை பார்க்கலையா, நீங்க சுகம் அடைந்து விட்டேன், விடுதலை அடைந்து விட்டேன் என்று உங்கள் மனக்கண்களிலே பார்க்க ஆரம்பிங்கள், விசுவாசிக்க ஆரம்பிங்கள். உங்கள் மாம்ச கண்களிலே நிச்சயமாக அதை பார்க்க செய்வார். உங்கள் மனக்கண்களிலே காண்கிறதை கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே மாம்ச கண்களிலே பார்க்கும்படியாக செய்வார். நீங்கள் விசுவாசிக்கிறபடி உங்களுக்கு ஆகும். பாருங்க, ஒரு இவன் அதே போல யாரு பர்திமேயு, அவன் அப்படித்தானே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு நின்று அவனை அழைக்கிறார். அழைக்கும் பொழுது அவன் போட்டிருந்த அந்த மேல் வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டான், கலட்டி தூக்கி போட்டுட்டு போறான். ஏன்னா இயேசுனை கூப்பிட்டுட்டாரு. திரும்பி நான் குருடனா வரமாட்டேன், பார்வை அடைஞ்சவனா தான் வருவேன். குருடனா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் அந்த வஸ்திரம் தேவை. இது ஒரு அங்கீகாரம், இது ஒரு அடையாளம். நான் குருடன் என்பதற்கு ஒரு அடையாளம். இந்த அடையாளம் எனக்கு தேவை இல்ல. நம்ம ஊர்ல எப்படி கருப்பு கண்ணாடியும் கையில ஒரு ஸ்டிக் வச்சிருந்தா குருடர்கள் என்கிற அடையாளம் இருக்குதோ, அதே போல அந்த காலத்துல ஒரு வஸ்திரம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த வஸ்திரம் போட்டிருந்தா அவன் குருடன். அவனை கொஞ்சம் பத்திரமா பக்குவமா கையாளுவாங்க, அவனுக்கு கொஞ்சம் தர்மம்லாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி செய்வாங்க. அது எனக்கு தேவை கிடையாது, தூக்கி போட்டு போறான். இது ஆக்ஷன் ஆஃப் ஃபெய்த். பார்க்காதது என்ன, பார்வையை அடையவில்லை, ஆனால் எனக்கு பார்வை வரப்போகிறது என்று பார்த்து தூக்கி எறிஞ்சிட்டு போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஒரு பலவீனத்தினாலே, ஒரு வியாதியினாலே ஒரு வாலிபன் வாலிப வயதிலேயே சரியான பலவீனத்துல படுத்த படுக்கை ஆயிட்டான் வீட்டுல. அவனை பல டாக்டர்கிட்ட கூட்டு போயிருந்திருக்கிறாங்க, பல ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கிறாங்க, பல மருந்துகளை எடுத்திருக்கிறான். ஆனா எதுவுமே அவனுக்கு பலன் அளிக்கவில்லை. கடைசியில படுத்த படுக்கையாகி விட்டான் வீட்டிலே. அப்பொழுது மருத்துவர் சொல்றாங்க, இனிமே இவன் படுத்த படுக்கையா தான் இருப்பான், வாழ்நாள் முழுவதும் படுத்த படுக்கையா தான் இருப்பான், மறுபடியும் இவனால எழும்பி நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு தேவ ஊழியர் என்ன பண்றாரு, அந்த வாலிபனை சந்திப்பதற்காக போறார். போய் அந்த வாலிபனுக்காக என்ன பண்றாரு, ஜெபிக்கிறார். ஜெபிச்சு ஆண்டவருடைய வார்த்தைகளை அவனுக்கு போதிக்கிறார். போதிச்சுட்டு சொல்றாரு, அப்பா தம்பி நீ கவலைப்படாத, நான் உனக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டேன், இயேசு உன்னை தொட ஆரம்பிச்சுட்டாரு, இன்னும் கூடிய விரைவில் நீ இந்த படுக்கையை விட்டு எழுந்து நடந்துருவ, பழையபடி உன் வாழ்க்கைய நீ ஆரம்பிப்ப, கவலைப்படாத, இயேசு உன்னை தொட ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். இந்த பையனுக்குள்ள ஒரே சந்தோஷம், ஒரே உற்சாகம் அந்த வாலிபனுக்குள்ள. உடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா ஒரு சேர் எடுத்து என் படுக்கைக்கு பக்கத்துல வைங்க, ஒரு டேபிள் எடுத்து என் படுக்கைக்கு பக்கத்துல வைங்க, ஒரு பைபிள் எடுத்து என் படுக்கைக்கு பக்கத்துல வைங்க அப்படின்னு சொன்னானா. இந்த அம்மா ஒண்ணுமே புரியல, என்னடி படுத்த படுக்கையா கிடக்குற என்ன அப்படின்னா, இல்ல பாஸ்டர் வந்தாரு, ஜெபம் பண்ணாரு, ஏசு என்ன தொட ஆரம்பிச்சுட்டாருன்னு சொல்லிட்டாரு, இன்னும் கூடிய வீரர் நான் எந்திரிச்சிருவேன்னு சொல்லிட்டாருன்னு. நான் எந்திரிச்சா அந்த சேர்ல உட்காந்து டேபிள்ல பைபிளை வச்சு நான் என்ன பண்ண போறேன், படிக்க போறேன், அதுக்காண்டி இப்ப எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொன்னானா. பாருங்க, சொன்னானா. சொன்னபடியே ஒரு 10 நாள்ல கர்த்தர் அவனுக்கு பூரண சுகத்தை கொடுத்து அந்த பெட்டை விட்டு எழுந்து அங்க உட்காந்து படிக்கிற அளவு கர்த்தர் கிரியை செஞ்சாராம். என்ன சொல்றேன்னா, நீங்க பார்க்காததை விசுவாசிங்கள், கர்த்தர் அதை பார்க்கும்படி செய்வார். நீங்கள் காணாததை விசுவாசிங்கள், கர்த்தர் அதை காணும்படி செய்வார். கர்த்தர் நிச்சயமாகவே கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சுகம் உங்க உடலில் வெளிப்படுவதற்கு முன்பதாகவே தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மூலமாக வார்த்தையாக வெளிப்படும். அதை அப்படி நீங்க என்ன பண்ணணும், நம்ப வேண்டும். விசுவாசம் என்பது கண்ணாடியில் நீங்கள் சுகத்தை காண்பதற்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தையிலே அந்த சுகத்தை நீங்க என்ன பண்ண வேண்டும், மனதிலே காண வேண்டும். அதுதான் விசுவாசம், சுகத்தை பெறுவதற்கான ஒரு விசுவாசம். பாருங்க, நோய் சொல்வதை அல்ல, மருத்துவர் சொல்வதை அல்ல, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நம்புங்கள், அதன்படியே உங்களுக்கு நடக்கும். பாருங்க, ஒரு அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் பார்க்காததை விசுவாசிக்க வேண்டும். நீங்க வேதத்துல படிச்சு பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் ஒரு சம்பவம் இருக்கும். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத், சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருந்த யோராம், ஏதோமின் ராஜா ஆகிய 3 ராஜாக்களும் சேர்ந்து மோவாபிய படைகளை மேற்கொள்ள அவர்களோடு போரிட கிளம்பி போறாங்க. 3 ராஜாக்களும் கிளம்பி போறாங்க, பெரும் படைகளோடு போறாங்க. 3 பெரும் படைகளோட அந்த மோவாபிய படைக்கு விரோதமாக போய்கொண்டிருக்கின்ற வழியிலே வனாந்தரத்திலே தண்ணி இல்லாம போயிருச்சு. தண்ணி சுத்தமா இல்ல, கால்நடைகளுக்கும் தண்ணி இல்ல, காலாட் படைகளுக்கும் தண்ணி இல்ல, யாருக்குமே தண்ணி இல்ல. ஒரு தண்ணி இல்லாத நிலைமை வரும் பொழுது அப்ப என்ன செய்யலாம்,
தண்ணி இல்லாமலே நம்ம வனாந்தரத்திலேயே செத்துருவோமே அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா நம்மளுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும் பொழுது எலிசா அங்க இருக்கிறார். இப்ப எலிசாட்ட போறாங்க, சரிங்களா? எடுத்து வாசிங்க. எலிசாட்ட போய் கேட்கும் பொழுது எலிசா வாயின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17, 18. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், நீங்கள் மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் இந்த சொல்லுகிறார். பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அற்ப காரியம். பாருங்க, காத்தடிச்சு நல்ல மழை பேஞ்சி பள்ளத்தாக்கு ரொம்புனா தண்ணி குடிக்கலாம். இதுதான் இயற்கை நீதி, இயற்கை பிரமாணம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க காத்தையும் பார்க்க மாட்டீங்க, நீங்க மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு என்ன பண்ணும்? தண்ணீரால் நிரம்பும். தண்ணி ரொம்பணும்னா மழை பெய்யணும், பள்ளத்தாக்கு ரொம்பணும்னா தண்ணினால இந்த பள்ளத்தாக்கு ரொம்பணும்னா மழை பெய்யணும். ஆனா பாருங்க, ஒரு சில இடத்துல கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிற ரீதியிலே அற்புதங்களை செய்கிறவர் அல்ல, நாம் எதிர்பார்க்காத ரீதியிலே அற்புதங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, அந்த 5 அப்போ 2 மீனை வச்சு கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு முன்பதாக சீசர்கள்ட்ட சொல்றாரு, இவங்க போற வழியில என்ன பண்ணிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்களே, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சீசர்கள்லாம் ஒரு மனக்கணக்கு போடுறாங்க. என்ன மனக்கணக்கு போடுறாங்கன்னா, 200 பணத்துக்கு போய் அப்பம் வாங்கினா கூட இவர்களுக்கு ஒரு துணிக்கை கூட மிஞ்சாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ஏன் சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், பணத்தை கலெக்ட் பண்ணி அப்பத்தை போய் வாங்கிட்டு வந்து இவங்களுக்குலாம் கொடுக்கலாம். ஆனா எப்படி கொடுக்கலாம்? இவங்க ஒரு ரூட், இவங்க ஒரு வழி. என்ன அப்படின்னா, நம்ம பணத்துக்கு அப்பத்தை வாங்கி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவங்க எதிர்பார்க்காத ரீதியிலே 5 அப்பம் 2 மீன் என்ன பண்றாரு, அப்படியே பழுகி பெருக பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். 12 கூட நிறைய மிச்சம் எடுத்தார்கள். எத்தனை துணிக்கை? 12 கூட நிறைய துணிக்கைகளை அப்ப பிக்க என்ன பண்ணிட்டு இருக்குது, வந்துகிட்டே இருக்கு. அந்த துணிக்கைகள் அப்படி பிக்க வந்துகிட்டே இருக்கு. அவங்க எதிர்பார்த்தது என்னது, ஆண்டவர் கொடுப்பாரு, ஆனா இந்த டைரக்ஷன்ல, இந்த வழியில கொடுப்பாரு, இந்த சேனல்ல கொடுப்பாரு. ஆண்டவர் வேற வழியில என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. லாசரு மரிச்சிட்டான். இப்ப 4 நாள் கழிச்சு இயேசு பெத்தானியாவுக்கு வர்றாரு. எத்தனை நாள் கழிச்சு வர்றாரு? 4 நாள் கழிச்சு வர்றாரு. அப்ப மார்த்தா இயேசுவை பார்த்து சொல்றா, இயேசுவே, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மறைச்சிருக்க மாட்டானே, உயிரோடு இருந்திருப்பானே அப்படின்னு சொல்லும் பொழுது ஏசு சொல்றாரு, நான் அவனை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மார்த்தாள் விசுவாசிக்கிறா. என்ன விசுவாசிக்கிறான்னா, சரி நீங்க எழுப்புவீங்க, என்ன பண்ணுவீங்க, எப்படி எழுப்புவீங்க? கடைசி காலத்துல மரித்தோர் உயிர் தெழுதல் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவீங்க, நீங்க எழுப்புவீங்க. அப்படிதான் அவன் சொல்றா. மரித்தோர் உயிர் தெழுதல் நடக்கும் பொழுது அவன் எழும்புவான் அப்படின்னா நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி அவ எதிர்பார்க்கிறா. அப்படிதான் அவன் நினைக்கிறா. கர்த்தர் சொல்றாரு, உயிர் தெழுதலும் ஜீவனும் நானே, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்த விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உயிரோட எழுப்பிடுறார். அவன் என்ன நினைச்சா அப்படின்னா, மரித்தோர் உயிர் தெழுதல்ல அவனுடைய உயிர் தெழுதல் நடக்கும் என்று நினைத்தாள். ஆனால் கர்த்தர் மரித்த லாசரை 4ஆவது நாளிலே உயிரோடு எழுப்பி அற்புதத்தை செய்தார். என்ன காரணம் அப்படின்னா, என்ன நான் சொல்ல வரேன்னா, நீங்க எதிர்பார்க்கிற ரீதியிலே கர்த்தர் அற்புதங்களை ஒரு சில நேரத்துல செய்வதில்லை. எதிர்பார்க்கிற மாதிரி செய்வாரு, ஒரு சில எதிர்பார்க்காத ரீதியில என்ன பண்ணிடுவாரு, அற்புதத்தை செஞ்சிருவார். திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது அப்படின்னா அவர் என்ன பண்றாரு, தண்ணியை ஊத்தி அற்புதத்தை செய்யறாரு. இது கேள்விப்படாத ஒரு காரியமாக இருந்திருக்குது அங்க அவங்களுக்கு. சரிங்களா? அப்ப காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 3:20. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. அல்லேலூயா. என்னன்னா, ஒரு டேம் என்ன பண்ணிருக்குது, ஒட்டஞ்சிருக்குது. நீங்க அதுக்கு வசனங்கள்லாம் முன்னாடி வசனங்களை பாத்தீங்கன்னா, ஒரு டேம் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒட்டச்சு டேம்ல இருக்கிற தண்ணி ஃபுல்லும் அப்படியே உள்ள தேசத்தை என்ன பண்ணிருச்சு, நிரப்பிருச்சு. பாருங்க, அவங்க அதெல்லாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்க வானத்தை ஆட சொல்ற, காத்தையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க அப்படின்னா எப்படி வரப்போகுது? ஒருவேளை நீரூற்று உள்ள இருந்து திறக்க போறாரா, என்ன செய்ய போறாரு? நம்புறதுக்கு எதுவுமே கிடையாது. அற்புதத்தை ஆண்டவர் அதிசயமா செய்து முடிக்கின்றார். பாருங்க, ஜார்ஜ் முல்லர் அப்படின்ற ஒரு
ஒரு தேவ மனிதர். அவர் வந்து ஒரு அநாத ஆசிரமம் இங்கிலாந்து தேசத்திலே நடத்தி வந்தார். அந்த அந்த ஜார்ஜ் முல்லர் நடத்துற அந்த அநாத ஆசிரமத்தை பார்வையிடுவதற்காக ஒரு அவருடைய நண்பருடைய மகளை அந்த நண்பர் வந்து ஜார்ஜ் முல்லருடைய அந்த ஆசிரமத்திற்கு அனுப்பியிருக்கிறார். அவர்கிட்ட போய் விசுவாசத்தை கத்துக்க. யார்கிட்ட? ஜார்ஜ் முல்லர்கிட்ட போய் விசுவாசத்தை கத்துக்க. அவர் எப்படி விசுவாசத்துல அந்த அந்த ஹாஸ்டலை ரன் பண்றாரு அப்படின்றத நீ போய் பாத்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களாம். அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கிறாங்க, ஜார்ஜ் முல்லர்கிட்ட அந்த ஹாஸ்டலுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்க, ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆனா கிச்சன்ல ஒண்ணுமே இல்ல, எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, எந்த மாவும் இல்ல, எதுவுமே இல்ல, சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டாராம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உட்கார வச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நம்மளுக்கு ஆகாரம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்களை ஜெபம் பண்ண விட்டாராம். இந்த பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பொண்ணு இப்படி பாத்துக்கிட்டே இருக்கு. என்னடா ஒருவேளை வானத்துல இருந்து எதுவும் கொட்ட போதா, இல்ல அதுவா உண்டாக போதா, என்ன ஒரு விசுவாசம், என்ன ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே இல்ல, எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்ப அந்த ஹாஸ்டலை, அந்த அனாதை விடுதிய, அந்த ஆசிரமத்தை ஒரு ஆள் வந்து கதவை தட்டினாராம். கதவை தட்டும் பொழுது திறந்தாராம் ஜார்ஜ் முல்லர். உடனே அந்த நபர் வந்து சொன்னாரா, நேத்து நைட் 2 மணில இருந்து எனக்கு என்ன இல்ல, தூக்கமே வரல, நான் எந்திரிச்சு உட்காந்தேன். அப்ப ஆண்டவர் இருதயத்துல ஏவுனாரு. என்ன ஏவுனாரு, இந்த மாதிரி அவன் வந்து ஒரு பேக்கரி ஓனர் இருதயத்துல ஏவுனாரு. இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் காலையில கொண்டு போய் என்ன பண்ணு, பிரெட் தயார் பண்ணி பிரெட்டை போய் கொடு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொன்னாரு. அதனால இந்தாங்க அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான பிரெட் சொல்லிட்டு மொத்தமா பிரெட் எல்லாத்தையும் கொடுத்துட்டானா. கொடுத்துட்டு அவர் கொண்டு போய் டேபிள்ல வச்சாராம். வச்ச உடனே மறுபடியும் இன்னொரு கதவை தட்டுறான். இன்னொரு ஆள் கதவை திறந்து பார்த்தா ஒருத்தன் வந்து நிக்கிறானா. என்னன்னு கேட்டா, ஐயா நான் வந்து பால் வண்டி ஓட்டுறவன், இந்த பட்டணத்துல இருந்து பாலை எடுத்துட்டு இன்னொரு பட்டணத்துக்கு கொண்டு போறவன். போற வழியில வண்டி என்ன ஆயிருச்சு, பிரேக் டவுன் ஆயிருச்சு. எந்த இடத்துல பிரேக் டவுன் ஆச்சுன்னா, கரெக்டா அவங்க ஹாஸ்டல் பக்கத்துல பிரேக் டவுன் ஆயிருச்சு. இதை நான் வண்டியை சரி பண்ணி கொண்டு போறதுக்குள்ள பாலெல்லாம் கெட்டு போயிடும். அதனால இந்த பாலை உங்க பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுங்க கொடுங்க சொல்லிட்டு ஒரு வண்டி பாலை என்ன பண்ணிட்டானா மொத்தத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டானா. அப்ப அந்த ஜார்ஜ் முல்லருடைய நண்பருடைய மகள் அப்படியே ஆச்சரியப்பட்டு பிரமித்தாளாம். பாருங்க, கர்த்தர் இவ்விதமாக நம்மையும் நடத்தி கொண்டிருக்கின்றார். அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கின்றார், அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கின்றார். அன்றன்றைக்கான தேவைகளை கர்த்தர் என்ன பண்ணிட்டு சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பாருங்க, காணாததை நம்பும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே காணும்படி செய்வார். நம்ம நிச்சயமாக அற்புதத்தை காண செய்வார். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை போஷிப்பார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை மட்டும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, 3 வருஷம் தேசத்துல என்ன இல்ல, மழை இல்ல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எலியாட்ட சொல்றாரு, இப்ப நான் தேசத்துல மழைய கட்டளையிட போகின்றேன். 3 வருஷம் கழிச்சு நான் மழைய கட்டளையிட போகின்றேன். நீ போய் என்ன பண்ணு, ஆகாபுக்கு உன்னை காண்பி அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இப்ப அவன் என்ன பண்ணல, மழைய பார்க்கல, ஆனா வார்த்தை வந்துருச்சு. ஒரு சில நேரத்துல உங்களுக்கும் கூட ஒரு சில ஆசீர்வாதம் நீங்க பார்க்காம இருப்பீங்க, ஆனா அந்த ஆசீர்வாதத்திற்கான வார்த்தை கர்த்தர் கொடுத்துருவார். நீங்க எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க, ஒரு தேவையோட, ஒரு வேண்டுதலோட, ஒரு விண்ணப்பத்தோட வந்திருப்பீங்க. ஆனா அதற்கேற்ற பலனை நீங்கள் பார்க்காவிட்டாலும் அதற்கேற்ற பதிலுக்கான பலனுக்கான வார்த்தைகளை கர்த்தர் முதலே கொடுக்கின்றார். அந்த வார்த்தைகளை கொடுத்துடுறார். இப்ப மழை பெய்யணும், ஆனா மழைக்கான வார்த்தை என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அப்படி 41, 42, 46 முடிய வாசிங்க. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். பெருமழையின் இரைச்சல் பாருங்க, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறதா? இல்ல, கேட்கப்படவே இல்ல. அவன் விசுவாச காதுல என்ன பண்றான், கேட்கிறான். ஆண்டவர் வந்து மழையை கொடுப்பேன் அப்படின்னு கட்டளை இட்டார் அப்படின்னா கண்டிப்பா மழையை கொடுப்பாரு. நான் என்ன பண்ண போறேன், அதை விசுவாசிச்சு நான் விசுவாச காதுல என்ன பண்ண போறேன், அதை கேட்க போறேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்றான் பாருங்க, பெருமழை இரைச்சல் சத்தம் கேட்கின்றது, விசுவாசிக்கிறான். அப்படி வாசிங்க. ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். என்னல்ல, வானத்துல ஒரு மேகமும் இல்ல, ஒரு அறிகுறி, மழை பெய்வதற்கான எந்த அறிகுறியும் இல்ல. ஆனா பெருமழையின் இரைச்சல் சத்தம் என் காதுல. இதுதான் விசுவாசத்துல நம்ம கேட்கிற
எந்த அறிகுறியுமே இல்ல, வார்த்தை மட்டும் இருக்குது. ஆனா அப்படி என்ன பண்றான், ஒரு ஒரு பிரம்மை பிடித்தவனை போல, ஒரு பித்து பிடித்தவனை போல தன்னை மாற்றிக்கொள்கிறான். இதுதான் விசுவாசம், இதுதான் விசுவாசம். பெருமலை அவன் பார்ப்பான், என்னடா பெருமலை, அவன் காதெல்லாம் கிளீன் பண்ணி பார்ப்பான். ஒருவேளை ஆகாப்பு சத்தம் கேக்குதுன்றா, நம்மளுக்கு ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது, இவனுக்கு மட்டும் எப்படி கேக்குது பாருங்க. இன்னும் அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான். இவன் ஜெபிக்கிறான், ஊழியக்காரனோட பார்க்க சொல்றான், ஒரு அறிகுறியும் இல்ல, ஒரு அறிகுறி இல்ல. இருந்தாலும் அவன் காணாததை நம்புகிறான், ஜெபிக்கிறான் ஜெபிக்கிறான். ஏழாம் தரம் போய் பார்க்கும்பொழுது உள்ளங்கை அளவு மேகம் வந்துருச்சு. பாருங்க, அவன் பார்க்காதத விசுவாசிச்சான், கர்த்தர் அதை பார்க்கும்படியாக செய்தார், பார்க்கும்படியாக செய்தார். அவ அற்புதத்தை கூட நாம் பார்க்கவில்லை என்றாலும் அதை நம்முடைய விசுவாசத்திலே கொண்டு வந்து பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். ஒரு வசனத்தை கூட எடுத்து வாசிங்களேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்களை வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17-18. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. அவ ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஜெபிக்கிறா, துக்கத்தோட வேதனையோட. அண்ணாள் என்ன பண்றா, போய் ஜெபிக்கிறா, பிள்ளைக்காக ஜெபிக்கிறா. இப்ப ஏலியின் இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்தது. இந்த வார்த்தையை கேட்ட உடனே, இன்னும் குழந்தை பிறக்கவே இல்லை, ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் துக்கத்தோட இருந்தவ இப்ப துக்கமாவே இல்ல. பார்க்காதத விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டா, பார்க்காதத நம்ப ஆரம்பிச்சுட்டா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27-28 வாசிங்க. 27-28. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அல்லேலூயா. சொன்னபடியே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, கிரியை செஞ்சுட்டாரு. ஆனா இந்த சொன்ன வார்த்தை கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழுசா என்ன பண்ணா, நம்புன. நான் சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்றால் ஜெபத்திற்கான பதிலை பெற்றுவிட்டேன் என்று விசுவாசத்தோடு போங்க, கர்த்தர் நிச்சயமா அதை நீங்கள் பெறும்படியாக உதவி செய்வார். வானொலி ரேடியோவை கண்டுபிடித்த மார்க்கோனி அவரை வந்து சின்ன பிள்ளையில வந்து அவங்க அம்மா வந்து சர்ச்சுக்கு கூட்டு போவாங்களாம். சர்ச்சுக்கு கூட்டு போகும்போது சர்ச்சில் வந்து சர்ச்சோட பாஸ்டர் இருக்கிறாருல, அவர் வந்து ஜெபம் பண்ணுவாராம். ஜெபம் பண்ணும்போது அந்த ஒரு ஜெபம் அவருடைய மனசுல அப்பயே ஆழமா பதிஞ்சிருக்கு. என்ன பதிஞ்சிருக்கு அப்படின்னா, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அவருக்கு ஒரே டவுட்டு, எங்க இருக்கிறாரு, பரலோகத்துல இருக்கிறாரு. பரலோகம் எங்க இருக்குது, எத்தனை ஆயிரம் கிலோ எத்தனையோ கோடி கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்குது. இங்க இருந்து நம்ம ஜெபிச்சா எப்படி அங்க கேட்கும், இங்க இருந்து ஜெபிச்சா எப்படி அங்கே கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்டாராம். அவங்க அம்மா சொன்னாங்களாம், நம்பு, விசுவாசி, கர்த்தர் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, ஜெபத்தை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு சயின்டிஸ்டா மாறிட்டாரு, ஒரு விஞ்ஞானியா மாறிட்டாரு. அவர் தான் என்ன பண்றாரு, ரேடியோவை என்ன பண்றாரு, கண்டுபிடிக்கிறார். ஒளி அலைகளோடு மின்காந்த அலைகளை கலந்து, அதாவது ஆடியோ ஃப்ரீக்வன்சியையும் ரேடியோ ஃப்ரீக்வன்சியும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்றாரு, டிரான்ஸ்மிட் பண்றாரு. அது ஒரு இடத்துல இந்த இடத்துல ரிசீவ் பண்ணி கேட்கற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, ஒரு சாதாரண மனுஷன் நானு ஒரு ஆடியோ ஃப்ரீக்வன்சியை மிக்ஸ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்புறம் அவங்க வைக்க முடியும் அப்படின்னா, சின்ன வயசுல பரலோகத்துல இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலத்துல இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் நம்பல. எங்க அம்மா சொன்னாங்க, நீ பாக்காட்டினால் நம்பு, கண்டிப்பா அது கர்த்தர் கேட்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு. அப்ப மனுஷனாலேயே என்னாலவே ஒரு ஆடியோ வாய்ஸ் இன்னொரு இடத்துல கேட்க வைக்க முடியும் அப்படின்னா, கர்த்தர் நிச்சயமா நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்க முடியும் அப்படின்னு அந்த மீட்டிங்ல அவர் சொன்னாராம். பாருங்க, நான் சொல்றேன், நீங்க பார்க்காததை நம்புங்க, கர்த்தர் நிச்சயமாகவே பார்க்கும்படியாக கிரியை செய்வார். அல்லேலூயா.